ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 3 எபிசோட் 69 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே சுனாடேவை காட்டுவாங்க. சீஜுனே வில்லேஜை சுற்றி நடந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிடுச்சுங்க விஷயத்த சொல்லுவாங்க. அந்த டிஃபென்ஸ் பேரியர் அப்புறம் அந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸுலாம் டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதுன்னு மட்டும் இல்லாமல் ஆசுமா சொன்னார்லையே அந்த லைட்னிங் ஸ்டைல் ஜுட்ஸு அதுவுமே டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. மெயின் கேட் இப்போ நார்மலாக இருக்குது அப்படின்பாங்க. அப்பாடா அப்படின்ட்டு சுனாடே முன்னாடி பார்ப்பாங்க. அந்த ரெட் லைட் என்னது அப்படின்ட்டு ஷாக் ஆவாங்க. நருட்டோவும் ஆசுமாவும் சோரா இருக்க இடத்துக்கு வந்துருவாங்க. நருட்டோ உடம்புல இருந்து இந்த பாயில் ஆகிற மாதிரி சக்கரா வெளியே வரும் இல்லையா, அதே மாதிரி தான் சோராவுக்கும் நடக்கும். நருட்டோ சோரான்னு கத்துவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டெஸ்பேர் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சோராவை பார்த்த நருட்டோ ஆசுமா சென்சே கிட்ட என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்பான். எனக்கும் தெரியல அப்படின்ட்டு ஆசுமா ஃபூரிடோவை பார்ப்பாரு. ஃபூரிடோ செம்ம எக்ஸைட் ஆவான். உன்னோட கோவத்தையும் வெறுப்பையும் இன்னுமே அதிகப்படுத்து, அதை பவரா மாத்து, இந்த லீஃப் வில்லேஜ்ல இருக்க மக்களை எல்லாத்தையுமே கொல்லுன்னு கத்துவான். வாயை மூடு, நான் அதெல்லாம் பண்ண போறதும் இல்லை, நான் அதுக்காக பிறக்கவும் இல்லை அப்படின்மா சோரா. நீ அதுக்காக தான்டா பிறந்திருக்க, லேண்ட் ஆஃப் ஃபயரை ஒருமைப்படுத்துறதுக்காக தான். இப்போ உன் பவர் தேவைப்படுது சோரா அப்படின்பா. எதை பத்தி இவன் பேசுறான்ட்டு செம காண்டாவா நருட்டோ. ஆசுமா ஃபூரிடோவை பார்த்துட்டு ஆச்சரியப்படுவாரு. ஆசுமாக்கு ஆசுமாவோட ஃபைட்டை காட்டுவாங்க. இதுக்கு வாய்ப்பே இல்ல, நீயா அப்படின்ட்டு ஆசுமா பாப்பாரு. ஃபூரிடோ சிரிப்பான். நருட்டோ ஆசுமா சென்சே இவனை உங்களுக்கு தெரியுமா, யார் இவன் சொல்லி கேட்பான். ஆசுமா எனக்கு அவனை தெரியும் அப்படின்ட்டு கார்டியன் ஷினோபி 12ல மெம்பரா இருந்தவன் தான் அப்படின்னு சொல்லும் போது நருட்டோ அவன் எவனா இருந்தா என்ன, எதுக்காக இப்படி சோராக்கு பண்றேன்னு சொல்லி கத்துவான். ஃபூரிடோ நான் செஞ்சதெல்லாம் உன்னோட மிச்ச மீதி எடுத்தது மட்டும்தான் அப்படின்பா. நீயும் சோராவும் ஒரே மாதிரி தான் அப்படின்பா. மேனிபுலேட் பண்ண பாப்பான். ஆசுமா தடுப்பாரு. சோரா செம ரைஜ் ஆயிருப்பான். சோராவோட வலது கை அப்படியே மாறிடும். நருட்டோ சோரா பக்கத்தால போவான். சக்ரா ஹேண்ட்ஸ் நருட்டோவை அடிச்சு வீசிரும். ஆசுமா நருட்டோன்னு கத்திட்டு சோராவை பாப்பாரு. என்ன மாதிரியான வழி இது, நான் நிஜமாலுமே 9 டைல்ஸா மாற போறனா அப்படிங்கிற கேள்வியை கேட்பான் சோரா. எப்படி இந்த ஒரு விஷயத்த அவனுக்கு பண்றக்கு உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு ஆசுமா ஃபூரிடோ கிட்ட கேட்பாரு. லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ண அந்த 9 டைல்ஸ் இன்சிடென்ட் என்ன மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பான் ஃபூரிடோ. ஃபோர்தோக்காக அவரோட உயிரை தியாகம் பண்ணி ஒரு குழந்தையோட உடம்புக்குள்ள அந்த 9 டைல்ஸை சீல் பண்ணாரு. அப்படிதானே டெய்ல்டு பீஸ்டோட பவர் உங்களுக்கு கிடைச்சது. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோம். 9 டைல்ஸ் உக்கிரமா செயல்பட்டு இருக்கும்போது அதுகிட்ட இருந்து வந்த எல்லா சக்கராவையுமே கலெக்ட் பண்ணோம். அதை ரிசர்ச் பண்ணிட்டு 5 வருஷம் கழிச்சு சோரா உடம்புக்குள்ள செலுத்தணும் அப்படின்னு ஃபூரிடோ சொல்லிட்டு இருக்கும் போது பைத்தியக்கார அவனோட அப்படின்னு ஆஸ்மா சொல்ல வரும்போது ஃபூரிடோ அதுக்கு என்ன, லீஃப் மட்டும் அதிபயங்கரமான சக்தி எடுத்துக்குவீங்களா, நாங்க அதை ஓரமா உட்காந்து வேடிக்கை பாக்குறதா, எங்க ராஜாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு அந்த சக்தி தேவைப்பட்டுச்சு, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்பா. நருட்டோ செம கான்ல எந்திரிப்பான். சோரா பக்கத்தால நடந்து வரும்போது ஆசுமா பாப்பாரு. இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சோரா பக்கத்தால போயிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அது சோராவோட வாய்ஸ் தான், அவனோட கண்ணீர், எனக்கு அது ஏன் அப்ப கேட்டுச்சு, என்னால ஏன் அன்னைக்கு எதுவும் பண்ண முடியலன்னா தெரியல, அவனோட வழிகளை புரிஞ்ச ஒரே ஒருத்தன் நான் மட்டும்தான். இதே விஷயம் தான் கோயிலையும் நடந்துச்சு. அந்த கண்கள், சோராவை பார்த்த விதம், அவ்வளோ வெறுப்புத்தன்மையான அந்த ஒரு பார்வை, அது சிம்பிளா சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, எங்களை விட்டு போ. இதே விஷயம் தான் எனக்கும் நடந்துச்சு, அது எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த மாதிரியான கண்கள் என்னையும் பார்த்திருக்கு அப்படின்னு நருட்டோ சொல்லும் போது ஆசுமா நருட்டோன்னு கூப்பிடுவாரு. நருட்டோவோட கண்களை பார்த்து ஆசுமானால எதுவுமே பேச முடியாது. அந்த பெரியவங்களோட கண்ணெல்லாம் என்ன குத்தி கொல்லணும் போல இருக்கும், இது அதே கண்கள் தான் அப்படின்னு நருட்டோ பேசிட்டு இருக்கும் போது அதுக்கு என்ன இப்ப அப்படின்னு ஃபூரிடோ கேட்பான். அந்த கண்கள் எங்களை ஒரு மிருகம் மாதிரி பார்க்கும், எங்களை தனிமைப்படுத்தும், அதெல்லாம் விட உன்ன மாதிரி ஆளுங்க உங்க தேவைக்காக எங்களை யூஸ் பண்ண பாப்பீங்க அப்படின்ட்டு சோராவையும் காராவையும் திங்க் பண்ணி பார்ப்பான். இதே விஷயம் தான் காராவுக்கும் நடந்துச்சு. உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு நாங்க எப்படி ஃபீல் பண்ணுவோங்கிறது உங்களுக்கு தெரியுமா. அப்புறம் சோராக்குள்ள அந்த மிருகத்தை போடுறதுக்கு உனக்கு யாரு உரிமை கொடுத்தா அப்படின்னு நருட்டோ கத்திட்டு ஃபூரிடோவை அட்டாக் பண்ண போவான். ஃபூரிடோ அவனோட வெப்பனை வச்சு அதை தடுத்துருவான். நருட்டோ எத்தனை அட்டாக் வச்சாலும் ஃபூரிடோ ஈஸியா தடுப்பான். எதுக்காக சோராக்கு இப்படி பண்ணேன்னு பேசிட்டே இருக்கும்போது போது நிறுத்து அப்படின்னு சொல்லி ஃபூரிடோ பயங்கரமா அட்டாக் பண்ணிடுவான். நருட்டோ பின்னாடி வந்து விழுந்துருவான். ஆசுமா நருட்டோன்னு கத்திட்டு ஃபூரிடோ கூட சண்டை போடுறதுக்கு போவாரு. திடீர்னு பார்த்தா சோரா எந்திரிப்பான். நருட்டோ சோரா பக்கத்துல வரும்போது எல்லாரும் என்னை விட்டு விலகி இருங்க, இதுக்கப்புறம் நான் ஏமாறதுக்கு தயாரா இல்ல, நீ என் அப்பாவை கொண்டிருக்க, நீ என்னோட ஃப்ரெண்டா இருக்க முடியுமான்னு சொல்லி சோரா கேட்பான். அப்புறம் நீ என்னோட ஸ்பெஷல் பவர்
பவரை பத்தி பேசுற, என்ன ஏமாத்த பாக்குறியா அப்படின்ட்டு பின்னாடி போயிட்டு இருக்கும்போது நருட்டோ பக்கத்துல போக பாப்பான். தள்ளிப்போ அப்படின்பா சோரா. நீ என்னதான் பேசுறதுக்கு ட்ரை பண்ணாலும் நீ லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவன் தானடா, உன்னையெல்லாம் என்னால நம்ப முடியாது அப்படின்னு சோரா கத்தும் போது அவனோட வெறுப்பு தன்மை அதிகமாகி அவனோட சக்கரா லெவல் ஜாஸ்தியாகும். அவனுக்கு ஃபர்ஸ்ட் டெயில் வர ஆரம்பிக்கும். இது என்ன 9 டெயிலோட க்ளோக்கா அப்படின்ட்டு ஆச்சரியப்படுவான் நருட்டோ. இவனோட செல்லும் 9 டெயிலோட சக்கராவும் ஒன்னு சேருதா என்னன்ட்டு ஆச்சரியப்பட்டு பாப்பாரு ஆசுமா. சோராவோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். வழியில பயங்கரமா கத்துவான். நருட்டோ என்ன இதுன்னு பாப்பான். ரொம்பவுமே மோசமான ஒன்று ஆரம்பிக்க போகுது அப்படின்பாரு ஆசுமா. உங்க ஜின்சூரிக்கு மாதிரிலாம் கிடையாது. சோராவோட உடம்புக்கு அந்த 9 டெயில்ஸோட சக்கரா இன்னுமே பயங்கரமான பவர் தருது. கிட்டத்தட்ட 10 வருஷமா நான் தான் அதை சப்ரஸ் பண்ணிட்டு இருந்தேன் சீல் மூலமா. இப்ப மொத்தமா ரிலீஸ் பண்ணி விட்டனால அன்பேலன்ஸ்டா இருக்கும். இப்பதான் பார்க்க சோரா மாதிரி இருக்கான். 9வது டெயில் மட்டும் வந்துருச்சுன்னா இவன் அந்த 9 டெயில்ஸாவே மாறிடுவான் அப்படின்பா ஃபூரிடோ. நருட்டோ ஃபூரிடோவை அட்டாக் பண்ண போகும்போது சோராவை பார்த்துட்டு பக்கத்தால் நிற்பான். நான் மட்டும் அந்த 9 டெயில் ஃபாக்ஸா மாறிட்டேனா இந்த மொத்த உலகத்தையுமே அழிப்பேன் அப்படின்பா சோரா. நருட்டோ செம்ம கடுப்பாவான். திடீர்னு பார்த்தா சோரா அட்டாக் பண்ண வருவான். ஆசுமா காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. 2 பேருமே முடிஞ்சாங்கன்னு நினைக்கும் போது யாமட்டோவோட வாய்ஸ் கேக்கு உட் ஸ்டைல் டூம்டு வால் பண்ணுவாரு. 2 பேரும் எப்படியே எஸ்கேப் ஆயிருப்பாங்க. சக்குரா நருட்டோன்னு கூப்பிடுவா. 4 பேருமே மீட் பண்ணிக்கும் போது யாமட்டோ அந்த ரெட் லைட் என்னன்னு சொல்லி கேட்பாரு. சக்குரா அது 9 டெயில்ஸோடதா அப்படின்ட்டு ஷாக் ஆவா. இதுல டவுட்டே இல்ல, இது 9 டெயில்ஸ் க்ளோக் தான் அப்படின்னு யாமட்டோ சொல்லவும் அது சோரா அப்படின்பாரு ஆசுமா. சக்குரா இன்னுமே ஷாக் ஆவா. ஃபூரிடோ இன்னுமே உன்னோட பவர் ஜாஸ்தியா காட்டு சோரான்பா. நருட்டோ அந்த பவரை யூஸ் பண்ணாத சோரான்னு ஸ்டாப் பண்ண சொல்லுவான். சோரா வாய மூடுன்பா. நருட்டோ ஷேடோ க்ளோன் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வருவான். சோரா கத்துறதுலயே நருட்டோவோட க்ளோன்ஸ்லாம் டிஃபீட் ஆகும். நருட்டோக்கு ஏதோ ஆயிடுச்சோன்ட்டு நருட்டோன்னு கத்துவா சக்குரா. இதுக்கப்புறம் கீபா சைட் காட்டுவாங்க. ஷிகமாரு வந்து ஜாயின் ஆயிருவான். லேட்டா வந்துட்டேன்னு சொல்லுவான் கீபா. உண்மையாமே இந்த டைரக்ஷன் தானான்னு சொல்லி ஷிகமாரு கேட்கும். என்னோட மூக்கையும் அக்கமாருவையும் நம்பலையே என்னன்னு சொல்லி கேட்டுட்டு சோராவோட சென்ட்டும் வருது. கூடவே நருட்டோவும் ஆசுமா சென்சேவும் இருக்காங்க. அதுன்னு மட்டும் இல்லாம வில்லேஜுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சென்ட்டும் இருக்கு அப்படின்னு கீபா சொல்லும் போது எனிமையா இருக்குமோ அப்படின்பா ஷிகமாரு. திடீர்னு பார்த்தா முன்னாடி பயங்கர பிளாஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். என்னடா அது அப்படின்ட்டு ஓடுவாங்க. நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. புகையெல்லாம் போனதுக்கு அப்புறம் பார்த்தா நருட்டோ எதுவுமே ஆகாம நிப்பான். சோரா அட்டாக் பண்ண வரும்போது சக்குரா நருட்டோவை கூப்பிடுவா. யாமட்டோ உட் ஸ்டைல யூஸ் பண்ணி அவனை தடுப்பாரு. சக்குரா நருட்டோ பக்கத்துல வந்துருவா. நீ ஓகே தானான்னு சொல்லி கேட்பா. ஓகே தான் அப்படின்பா. ஜஸ்ட் மிஸ் அப்படின்பாரு யாமட்டோ. இவ்வளவுதான் உன்னால முடியுமா அப்படின்பா ஃபூரிடோ. திடீர்னு பார்த்தா ஒரு குணாய் அட்டாக் பண்ணும். ஆசுமா நிப்பாரு. நான் தான் இப்ப உன்னோட ஆப்பனண்ட் காசுமா அப்படின்பாரு ஆசுமா. எல்லாத்துக்குமே ஷாக்கிங்கா இருக்குல்ல. இந்த ஃபூரிடோன்னு இருக்கான் இல்லையா, இவன் தான் பாத்தீங்கன்னா காசுமா, சோராவோட அப்பா. சோரா அந்த வுட்ல இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு பயங்கரமா ஸ்ட்ரென்த் கொடுப்பான். நருட்டோ யாமட்டோ கிட்ட பிரிட்ஜ்ல எனக்குள்ள இருந்து வெளியே வந்து அந்த 9 டெயில்ஸ் சக்கராவை கண்ட்ரோல் பண்ணீங்களே அதே விஷயத்த சோராவுக்கும் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்பான். இல்ல அதுக்கான வாய்ப்பே இல்ல, ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் ஒக்காகேவோட நெக்லஸ் வியர் பண்ணிக்க அவங்ககிட்ட கிடையாது அப்படின்பாரு. சோரா வுட்ல இருந்து ரிலீஸ் ஆயிருவான். அவனோட பவர் ரொம்பவுமே அதிகமா இருக்கும். ஆசுமான் காசுமா சண்டை போட்டுக்கிட்டே சோராவை பார்ப்பாங்க. நருட்டோ சோரா வேண்டாம் அப்படின்னு கத்துவான். வேண்டானா நான் ஒரு தொல்லை, என்ன தேவையில்லைன்னு நினைக்கிறியா அப்படின்னு சோரா கேட்கவும். இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிற அப்படின்பா. நீ அந்த பவரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மட்டும் தான் நினைக்கிறோம் அப்படின்பா நருட்டோ. ஏன் இந்த பவர் எங்கிட்ட மட்டும் தான் இருக்குங்கிற காரணத்தினாலயா இந்த பவரை மட்டும் தான் இப்ப நான் நம்புறேன் அப்படின்னு சோரா சொல்லுவான். நருட்டோ சோரான்ட்டு ஃபீல் பண்ணுவான். சோரா என்ன தனிமைப்படுத்தின எல்லாத்தையுமே நான் இப்ப பழி வாங்க போறேன் அப்படின்னு கத்துவான். ஃபர்ஸ்ட் சக்குராவை தான் அட்டாக் பண்ணுவான். முடிஞ்சாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா நருட்டோ அவனோட குணாயில அவனோட சக்கராவை செலுத்தி தடுத்திருப்பான். இந்த பவரால மக்கள் காயப்பட்டதெல்லாம் போதும் அப்படின்ட்டு நருட்டோ ஃபீல் பண்ணுவான். சோராவோட பெயின் ஜாஸ்தி ஆகும். நருட்டோ அன்னைக்கு சக்குராவை இதே பவரால தான் காயப்படுத்தினேன் அப்படின்பா. யாமட்டோ நருட்டோ கிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த விஷயத்தை ஃபிளாஷ் பண்ணி காட்டுவாங்க. அன்னைக்கு யாமட்டோ சொன்ன விஷயமே நீ தான் சக்குராவை காயப்படுத்தின, இன்னும் அந்த பவரை நம்பி இருக்காத, அந்த பவர் உன்னோட நண்பர்களையும் காயப்படுத்தும் அப்படின்னு இருப்பார் இல்லையா. அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு அதனாலதான் அந்த பவரை யூஸ் பண்ணி நீ யாரையும் காயப்படுத்த கூடாதுன்னு பாக்குறேன் அப்படின்னு கத்துவான். முதல்ல உனக்கே என்ன பத்தி எதுவும் தெரியாதான்பா சோரா. எனக்கு எல்லாமே தெரியும்டான்னு கத்துவான் நருட்டோ. உனக்குள்ள செலுத்தப்பட்ட அந்த 9 டெயில்ஸோட சக்ரா எனக்குள்ள சீல் பண்ணப்பட்டது அப்படின்னு நருட்டோ சொல்லும் போது என்னடா சொல்ல வரேன்னு கேட்பான் சோரா. நருட்டோ நான் தான் அந்த ஜின்சூரிக்கி அப்படின்பா. இதை கேட்ட சோரா ரொம்பவுமே ஷாக் ஆவான். சோரா பக்கத்தால நருட்டோ போவான். பின்னாடி போன்பா சோரா. உன்னோட வார்த்தைகளால என்ன ஏமாத்த முடியாது அப்படின்ட்டு சோரா நருட்டோவை அட்டாக் பண்ண போகும்போது திடீர்னு ஸ்டாப் ஆயிருவான். யாமட்டோ நருட்டோ ஷாக்ல திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா ஷிகமாரு சோராவை ஷேடோ பொசிஷன் ஜுட்சுல போட்டிருப்பான். நருட்டோ ஷிகமாரு சோஜின்பா, சக்குரா ஈனோன்பா. ஃபூரிடோ கடுப்பாவான். அவங்க எப்படியோ வந்துட்டாங்க அப்படின்ட்டு பாப்பாரு ஆசுமா. உன்னை காப்பாத்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க போல அப்படின்பா சோரா. ஷிகமாரு சோஜியை தாட்டி விடவும் பார்ஷியல் எக்ஸ்பான்ஷன் ஜுட்சு பண்ணி 2 கையால் அவனை பிடிப்பான். சோரா என்ன விடுன்னு கத்துவான். எப்படியும் புடிச்சிட்டாங்கிற மாதிரி எக்ஸைட் ஆவாங்க ஷிகமாருவும் ஈனோவும். நருட்டோ பக்கத்துல போவான். இது சரியில்லை, உனக்குள்ளதான் அந்த 9 டெயில்ஸ் இருக்குன்னா எப்படி உனக்கு இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இன்னத்துக்கு நீ தனிமைப்படுத்தப்பட்டிருக்கணுமே அப்படின்னு சொல்லி கத்துவான். நானும் முதல்ல அப்படி தாண்டா இருந்தேன். சின்ன பையன்ல எல்லா விஷயத்தையும் நானே எனக்கு பண்ணிக்கணும். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறமா தனிமையா இருக்க நான் விரும்பல. எல்லாருமே நான் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நருட்டோ சிரிப்பான். அப்படிதான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சாங்க அப்படின்பா. எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது இந்த மாதிரி அப்படின்பா சோரா. யாரு சொன்னா? நான்
நாங்க எல்லாருமே உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்பா நருட்டோ. சோராக்குள்ள இருக்க அந்த 9 tailsோட சக்கரா ஜாஸ்தியாகும். சோஜி அந்த எரிச்சல் தாங்க முடியாம கையெடுத்துருவான். ஷிகமாருனால புடிச்சு வைக்க முடியாது. ஈனோ ஹெல்ப் கேட்பான். மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்சு பண்ண பாப்பா. என்ன அவ அதை பண்ணிட்டாளான்னு சொல்லி திங்க் பண்ணுவான் ஷிகமாரு. சோரா உடம்புக்குள்ள போன ஈனோ அந்த 9 tailsை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகி திரும்ப அவளோட உடம்புக்கே வந்துருவா. பயங்கரமா அலறுவா. யோசிச்சு பாருங்களேன், ஜஸ்ட் நார்மலா வெளியே இருக்கவங்கனால அந்த ஒரு பவரை ஒரு செகண்ட் தாங்க முடிய மாட்டேங்குது. அந்த ஒரு பவரோட வாழ்ற ஜின்சுரிக்கியோட நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். லீ ஈனோ கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேட்பான். மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்சு என்னாச்சுன்னு சொல்லி ஷிகமாரு கேட்பான். அவனுக்குள்ள மனுஷங்களுக்கான சுயநினைவே இல்ல அப்படின்பா. என்ன சொல்ற அப்படின்ட்டு ஷாக் ஆவான் ஷிகமாரு. ஷிகமாரு அவனோட லிமிட்டுக்கு வந்துருவான். சோராவுக்கு 3வது டெயில் வந்துடும். 3வது டெயிலா அப்படின்ட்டு ஷாக் ஆவாரு யாமட்டோ. எல்லாருமே அடுத்து என்ன ஆக போகுதுங்கிற பயத்துல தான் இருப்பாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெசோனன்ஸ் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா லீஃபோட 4th சூப்பர் குவிஸ் கான்டெஸ்ட் காட்டுவாங்க. யாமட்டோ செட்டெல்லாம் புதுசா மாத்திருக்கு, நான் தான் உங்களோட ஹோஸ்ட் அப்படின்பாரு. சக்குரா நான் இவரோட அசிஸ்டன்ட் சப்போர்ட்டுக்காக கூட நிக்கிறேன் அப்படின்பா. நருட்டோவும் லீயும் யார் ஜெயிக்கிறான்னு பாத்திரலாங்க மாதிரி நிப்பாங்க. யாமட்டோ சாஸ்கே ரெட்ரைவலுக்கு போயிருப்பாங்க இல்லையா, சோ அந்த இதுல இருந்து கேள்வி கேட்க போற மாதிரி ஆரம்பிப்பாரு. லீஃப்குள்ள வந்து சாஸ்கேவை தூக்கிட்டு போறதுக்கு பார்த்தாங்களே அந்த 4 பேர் அப்படின்னு யாமட்டோ சொல்லும் போதே லீ பசர் அமுத்தி ஆன்சர் சொல்ல வருவான். நருட்டோ தள்ளி விட்டுட்டு நிஞ்சா 4 அப்படின்பா. ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ட்ராப் மூலமா ஹேர் ஸ்டைலை யூஸ் பண்ணி சக்கராவை உறிஞ்சாலே அவன் அப்படின்னு சொல்ல வருவாரு யாமட்டோ. ஜீரோ போன்னு கத்துவான் சோஜி. இன்னும் நான் ஃபுல்லா சொல்லி முடிக்கலையே அப்படின்பாரு யாமட்டோ. 3 மான்ஸ்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுவா இல்லையா ஃப்ளூட்டை வச்சு அப்படின்னு யாமட்டோ சொல்லிட்டு இருக்கும் போது ஷிகமாரு டாயுயா அப்படின்பா. இல்ல அதுவும் இல்ல 6 கைகள் உள்ளவனை பத்தி அப்படின்னு சொல்ல வரும்போது நம்மள ஒருத்த அவங்க கூட சண்டை போட்டான்ல அப்படின்னு சொல்லி கீபா கேட்கும் போது லீ தான் நெஜின்னு சொல்லுவான். யாருக்குமே ஆன்சர் தெரியாது. இதுக்கான ஆன்சர் இவனோட பேரு கீடோ மாறு அப்படின்பாரு யாமட்டோ. அவனோட ஸ்பெஷாலிட்டியை பத்தி சக்குரா சொல்லும் போது இதை பத்தில யார் கவலைப்பட்டான்பா நருட்டோ. இன்னைக்கானது அவ்வளவுதான், வின்னர் லூஸ் அப்படின்பாரு யாமட்டோ. ஷோ நேம் எப்பயா மாத்துறீங்கன்னு கேட்பா நருட்டோ. யாமட்டோ அண்ட் சக்குரா டாடா காட்டுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. யாபுலே காபுலே நோ யாபுயிஷாகா தாக்கேபு நோ நகாயே சுத்தா கோராசா யாபு காராபோனி சுத்தா கோராசா யாபுலே தாராபுலே தாமோட்டே சுத்தா கோராசா